அடியே பாத்ரூம்குள்ளே போயிட்டு கோட்டை கட்டிட்டு உட்கார்ந்திருக்கியா? வெரசா வா, எம்புட்டு நேரம் பண்ணிக்கிட்டு இருப்ப? ஆரம்மா நாளைக்கு பாத்ரூமுக்கு போகும்போது ஒரு தலவாணி ஒரு பெட்ஷீட் எடுத்துக்கிட்டு போய் அங்கேயே பாயும் தலவாணி வச்சு படுத்துக்க. அதான் சரிப்பட்டு வரும். போனா அரை மணி நேரம்மா, என்னதான் பண்றான்னு தெரிய மாட்டேங்குது. இப்பதான் வந்தேன், அதுக்குள்ள உனக்கு அவசரமாமா? வயிறு வேற வலிக்குதுடி, போனா போய் உட்காந்துக்குவ. ஏ என்னம்மா சும்மா எதுக்குமா கத்திக்கிட்டே இருக்கிற? வா 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 வான்னு இப்பதானே உள்ள போனேன். வயிறு வலிக்குதுடி, எம்புட்டு நேரம் நானும் சரி இப்ப வந்துருவான்னு பார்த்தா போய் அப்படியே ஒரே உட்காந்துக்கிட்டு இருக்கிறவ. வயிறு வலிச்சது அத்தான். போனா ஒரு மணி நேரம் பண்ணி போடுற. போற வீட்டுல போய் இப்படி ஒரு மணி நேரம் பாத்ரூம்ல உட்காந்து இருந்தான்னு வையே, மாமியார் கறி கொமட்டிலே குத்தி போடுவா. இங்க பாருமா, இப்ப நீ பாத்ரூம் தானே போறேன்னு போத வந்துட்டே இல்ல, சும்மா அது இதுன்னு பேசிக்கிட்டு இருப்ப. பாத்ரூம்ல தண்ணி கிடக்கா இல்லையா? இல்ல, இருந்ததான் ஊத்தி விட்டேன். தண்ணி கூட புடிச்சு வைக்க மாட்டேடி. ஐயோ ஆண்டவனே, வயிறு வேற வலிக்குது. சரிம்மா, நீ வேணா போ, நான் வேணா அடிச்சு எடுத்துட்டு வரேன். ஆமா, நான் அடிச்சு பாதி கூட நிறைஞ்சிருச்சு, இதுக்கப்புறம் எடுத்துட்டு வாரேன். மீதியும் நானே அடிச்சுக்கிறேன். அட போமா, வயிறு வலிக்குதுன்னல்ல. நான் அந்த ஒரு குடத்தை அடிச்சு உள்ள எடுத்து வச்சுறேன். அதுக்கப்புறமேட்டுக்கு ஒரு 10 குடத்தை நிறச்சி அப்படியே ஃபுல்லா அந்த பாத்ரூம்லாம் நிறச்சி வை. அப்புறமேட்டுக்கு சும்மா 100 வாட்டி தண்ணி அடிச்சுக்கிட்டு இருக்க முடியாது. அப்புறம் வீட்டுக்குள்ளேயும் தண்ணி வேணும், அங்கேயும் 2 குடம் பிடிச்சி அடிச்சு வை. பாத்தியா, ஒரு வேலை செய்ய போனா 100 வேலையை தலையில கட்டுற. வேலை செய்ய வலிக்குதுன்னு அத நம்ம வீட்டுல எம்பிட்டு கஷ்டப்படுறோமோ அப்படிதான் போற வீட்டுல நல்லா இருக்க முடியும். நம்ம வீட்டுல நல்லா சொகுசா இருந்தாலும் வையே, அப்புறம் போற வீட்டுல கஷ்டம் தான். எம்மா சும்மா சும்மா அதையே சொல்லிக்கிட்டு இருக்காதம்மா, உன் வாய் ஒடிய பழிச்சிட போகுது. ஆமா ஆமா, என் வாய் தான் பலிக்குது. பிறந்த வீட்டுல எல்லா வேலையும் கத்துக்கிட்டா புகுந்த வீட்டுல எந்த கஷ்டமும் இருக்காது, நமக்கு எல்லாத்துக்கும் வலிக்கும். அப்புறம் போற வீட்டுல அது தெரியல இது தெரியலன்னு அப்புறம் திட்டு வாங்கிட்டு தான் கிடக்கணும். ஐயோ ஐயோப்பா. இந்தா கேஸ் அடுப்புல ஒரு பானை தண்ணி வச்சு மூடி வை, வாரேன். கேஸ் அடுப்புல ஒரு பானை தண்ணி வைக்கவா? ஆமாண்டி, ஒரு பானை தண்ணி எடுத்து வை, வாரேன். சரி. அப்புறம் நீயும் நானும் தான் இருக்கோம், நம்ம என்னத்த போய் பெருசாக சாப்பிட போகிறோம். ஒரு அரைப்படி அரிசி தண்ணியில போடு, வாரேன். சரிம்மா. அப்பா வயிறு வேற வலிக்குது. ஒரு பானை தண்ணியை அடுப்புல வைக்கணும். சரி, அப்புறம் அரைப்படி அரிசியை தண்ணியில போடணும். ஐயோ, எந்த தண்ணியில போடுறதுன்னு தெரியலையே. சரி, ஏதாவது ஒரு குடம் இருக்கும், அதுல போடுவோம். நேற்றே அந்த மனுஷன் சாணியை போட்டு மொழிகி விடு, வாசல் எல்லாம் அங்கிட்ட அங்கிட்ட திப்பி திப்பியா வெடிச்சு கிடக்குனாரு. இவன் யார் வீட்டில் வேற சாணி இருக்குன்னு தெரியல, போய் பார்ப்போம். அட என்னம்மா, எந்திரிச்சிட்டியா? தூங்க வேண்டியதானே? ராத்திரி வந்து படுக்கிறதுக்கே அம்பிட்டு நேரம் ஆகிப்போச்சு. இல்லைம்மா, தூக்கமே இல்லை. தூக்கம் இல்லையா? எப்போ வந்தாலும் அங்கேயே தூங்கின மாதிரியே இருக்காதுமா, நம்ம வீட்டுக்கு வந்து தூங்கின தூக்கம் தான் அப்படின்னுவ. என்ன தூக்கமே இல்லைன்ற? முன்னையெல்லாம் வரும்போது சந்தோஷத்தில் வருவேன், இப்போ எதுவுமே இல்லாமல் வந்திருக்கேன். அதுக்கு இதுக்கு வித்தியாசம் இல்லையா? இப்போ எதுக்கு அதை எதை நினச்சிக்கிட்டு இருக்க? தான் நாங்களாம் இல்லையா? உங்கள் அப்பா இந்த வீடை கட்டும்போதே பிள்ளைக்கு ஒரு பக்கம் பையனுக்கு ஒரு பக்கம்னு சொல்லி தான் கட்டினாரு. அப்படி இருக்கும்போது நீங்கள் இங்கே இருங்க வைங்க, யார் உங்களை வேண்டான்னு சொன்னால் இப்போ யாராவது உங்களை வரக்கூடாது போகக்கூடாதுன்னு எனக்கு கழுத்து பிடிச்சி வெளியே தந்தாங்களா? அதுக்குன்னு இல்லைம்மா. இங்கே வரு, எல்லாம் நாங்கள் பார்த்துக்குப்போம் சரியா? எதுவும் பண்ண மாட்டோம் வைக்க மாட்டோம்லாம் நினச்சி நீ பயந்துக்கிட்டு இருக்காத. மாப்பிள்ளையெல்லாம் அப்படி நாங்கள் ஒன்றும் தண்ணி தெளிச்செல்லாம் விட்டுற மாட்டோம். என்ன சொல்கிறதுனே தெரியலம்மா. அப்படியெல்லாம் பார்த்து வச்சு இந்த நேரத்துக்கெல்லாம் எந்திரிச்சு அம்புட்டு வேலையும் பார்ப்பேன் வைப்பேன். அதெல்லாம் கொஞ்சம் கூட நன்றியே இல்லாமல் எல்லாம் பண்ணிவிட்டாங்களேன்னு தாம்மா தூக்கமே வரல. எத்தனை வருஷம் அந்த குடும்பத்துக்காக மாடாக உழைச்சிருப்போம். இப்படியெல்லாம் அவங்க சந்தோஷம்தான் முக்கியம்னு தூக்கி வீசிவிட்டாங்கல்லம்மா. இந்த அதையே நினச்சிக்கிட்டு நீனா உடம்பு தான் கெட்டு போகும் சரியா? உடம்பு சரியில்லைன்னா அப்புறம் மாப்பிள்ளைக்கு தான் வருத்தம். அவங்களுக்கு என்ன, அவங்க பாட்டுக்கு சந்தோஷமாக தான் இருப்பாங்க. எதை பற்றி யோசிக்காத, பார்த்துக்கலாம் விடு. அதாம்மா, எனக்கு எதுவும் வேலை இருந்தால் சொல்லுமா, நான் அப்படியே வேலைக்கு போகிறேன். வேலைக்கு போறியா? இங்கே பாரு, அதெல்லாம் ஒன்றும் வேணாம், கம்முன்னு இரு. இல்லைம்மா, இத்தனை வருஷம் வீட்டில் இருந்து என்னத்தை சேர்த்து வச்சுருக்கோம். இனிமேல் எங்கள் பிள்ளையும் படிக்க வைக்கணும், அவளையும் ஒரு பக்கம் கரை சேர்க்கணும் வைக்கணும். ஊருப்பட்டது இருக்குது. இந்த நாளைக்கே குத்த வச்சு உக்காந்துட்டா கூட ஒரு சொந்த இடம் இல்லை. எங்கன்னு போய் நான் அவளை உட்கார வைக்கிறது? 2 பேரும் வேலை செஞ்சு ஏதோ ஒன்று பண்ணுனா தாம்மா. இங்கே பாருமா, அதெல்லாம் ஒன்றும் வேண்டாம்மா, நாங்கள் பார்த்துக்குறோம். இல்லைம்மா, எத்தனை நாளைக்கு தாம்மா எல்லாரோட கையை நாங்கள் எதிர்பார்க்கறது? எங்களுக்கு தானம்மா தெரியும் கஷ்டம் என்னன்னு. யாரையும் எதிர்பார்க்கக்கூடாது, யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது. நீங்கள் வீடு கொடுத்ததே பெரிய விஷயம்.
இதில் வேற நாங்கள் அதை இதன்னு எல்லாம் எதிர்பார்க்கக்கூடாதுமா, அதுக்கு தான் சொல்கிறேன். என்னத்த சொல்கிறதுன்னு தெரியல. நம்ம காட்டில் தான் இலை எடுக்கணும், அதுக்கு தான் ஆள் தேவை. சரிம்மா, அப்போ நானும் வாரேன், போய் எடுத்து போடுவோம். மடி அங்கே அட்டையெல்லாம் கிடக்குமா, நீ எங்கே அங்கே வந்து வேலை பார்க்க போகிற? எது கிடந்தா என்னம்மா, அதனால் என்ன வரப்போகுது? ஓ, நான் அதை என்ன கடிச்சா செத்தா போயிட போகிறேன்? ஏண்டி இப்படியெல்லாம் பேசுகிற? வெறுத்து போச்சுமா, வாழ்க்கையே வெறுத்து போச்சு. இனி என்னத்த சொல்ல? அடுத்தவங்களுக்காக வாழ்ந்து வாழ்ந்து எங்களோட வாழ்க்கையை நாங்கள் வாழாமல் விட்டுட்டோம். இனிமேலாவது நாங்கள் எங்களுக்காக வாழணும்ல, அதுக்காக தான். சரி, 10 மணி வாக்க போவோம், போய் கிளம்பு. சரிம்மா. ஒரு காலத்தில் என் புள்ள வீட்டுக்கு வந்தாலே வீடே ஜேன்னு அம்பிட்டு கலையாக கிடக்கும். இன்னைக்கு என் புள்ள வந்து ஏதோ செத்தவன் வீட்டுக்கு வந்த மாதிரி பறி கொடுத்த மாதிரியே இருக்கா. பட்டக்கல்லே படம் கெட்ட குடியே கெடுன்ற கதையா? என் புள்ள வாழ்க்கைக்கு மட்டும் ஏன் தான் இம்பிட்டு ஒரு கஷ்டமா போ. அப்போ தலையால் அடிச்சுக்கிட்டேன், இங்கிட்டே ஏதாவது ஒரு மாப்பிள்ளையை பார்த்து வைப்போம், கண்ணு கட்டின தூரத்தில் இருப்பா புள்ள அப்படின்னு. எங்கே இந்த மனுஷன் கேட்டார்? தூரத்துக்கு கட்டி வைப்போம், அதுவும் கிராமத்துக்கு கட்டி வைப்போம், நம்ம பிள்ளைங்க நல்லா இருப்பா, அப்படி இருப்பா இப்படி இருப்பான்னு சொந்த மந்தத்தோடு இருப்பா, நம்மள மாதிரி ஓரியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை அப்படி இப்படின்னு என் மனசை மாற்றி கட்டி கொடுத்து இன்னைக்கு என் பிள்ளை எதுவுமே இல்லாமல் வந்து நிற்கிறா. அம்புட்டு நகை போட்டு என்ன பண்ணுறது? ஒன்றும் இல்லாமல் இன்னைக்கு வந்து வெறும் மஞ்சள் கைத்தோடு நிற்கிறா. ஐயோ ஆண்டவனே. என்னங்க இங்கே நிறுத்திட்டீங்க? இந்த வீடு தான் சொன்னேன். இந்த வீடா? எப்படி இருக்கு வித்யா அந்த வீடு? சும்மா சொல்லக்கூடாதுங்க, நல்லா இருக்கு. இந்த பக்கம் தென்னை மரம் இருக்கு, பின்னாடி முருங்கை மரம், வாழை மரம், அப்புறம் அங்கிட்டு பூச்செடி, இந்த மாமரம், சப்பட்டை பழ மரம் எல்லாம் வச்சுருக்காங்க. எந்த இதுக்கும் நம்ம வெளியே போக தேவையில்லை, எல்லாமே வச்சுருக்காங்க. இந்த இடம் முழுக்க நமக்கு தான். ஏங்க சூப்பராக இருக்குங்க. இந்த வீடு மட்டும் வாங்கி போட்டோம்னா அப்படி இருக்கும். அதுவும் இல்லாமல் இந்த ஓடெல்லாம் பிரிச்சுட்டு மாடி வீடு மாதிரி கட்டணும்னு வைங்க, அசந்து போயிடுவாங்க. அடியே இந்த வீடெல்லாம் அப்படியெல்லாம் இடிக்க முடியாது. ஒவ்வொரு செவரும் அப்படியே அந்த காலத்து செட்டிநாடு வீடு, அப்படியே செவரு ஒன்று அப்படி தரமாக இருக்குது. ஓஹோ, 100 வருஷத்து வீடு எப்படி இருக்கு பாத்தியா? ஆமாங்க, ஓட்டு வீடு இப்போ உள்ள ஒழுவாதோ? மழை வெயில் எதுக்குமே அசையாத வீடுடி. அதுவும் இல்லாமல் மழை நேரத்தில் உள்ளுக்குள்ளே தண்ணி ஒழுகும், அப்படியே பார்க்கவே அம்பிட்டு அழகாக இருக்கும். அதுக்கு தான் முற்றத்தில் வச்சுருக்காங்க. இன்னும் இந்த ஓடெல்லாம் நல்லா வேப்ப மரத்து இதில் போட்டிருக்காங்க. அப்படியே ஒன்று கூட அரிக்கலை, நல்லா பார்த்தேன். சூப்பராக நீட்டாக பண்ணியிருக்காங்க. ஓஹோ, சரி வா உள்ளே போய் பார்ப்போம். வீட்டில் ஆள் இருக்காங்களா என்னன்னு தெரியலையேங்க. அதெல்லாம் ஆள் இருப்பாங்க, நான் தான் சொல்லிட்டேனே நாங்கள் இன்றைக்கி வீடு வந்து பார்க்க வரோம், ஒய்ஃபை கூட்டிக்கிட்டு வந்து அப்படின்னு சொல்லிட்டு தானே வந்தேன். அதனால் அவங்கள வீட்டில் தான் இருப்பாங்க. பருப்பு மட்டும் வெந்துருச்சுன்னா அப்புறம் அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். இது வேக தான் லேட்டாகும். அப்பா நல்லா பிடிச்சிக்கிச்சு. நீ வாங்க, நீ ஏன் நேரம் எந்திரிச்சிட்டீங்க? தூங்கி எந்திரிக்க வேண்டியதானே லேட்டா? இல்லைங்க நீ, தூக்கமே இல்லை. அதை இதன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தா அப்படித்தான் இருக்கும். போய் பாடுங்க போங்க. இருக்கட்டுங்க நீ, என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? அதான் வீட்டில் எல்லாரும் வேலை கிளம்பிட்டாங்களே, அதான் சாம்பார் வைக்கணும், இந்த சோறு வைக்கணும். அதான் பருப்பு முதல்ல வேக போட்டோம்னா அடுத்து ஆக வேண்டிய வேலையை பார்க்கலாம். ஒரு பக்கம் உலையை ஊற்றி வச்சிட்டோம்னா இது ஆகிறதுக்குள்ள அது அங்கே வெந்துடும். அதுக்குள்ள அப்படியே டக்கு டக்குன்னு அடுத்த வேலையை பார்த்துக்கலாம். சரிங்க நீ. ஏன் குக்கரில் எதுவும் கறி பூசலையா? அப்படியே வச்சிருக்கீங்க, அப்புறம் கறி பிடிச்சிக்கிச்சுன்னா எப்படி தேய்ச்சி எடுக்கிறது? அதெல்லாம் கம்பினா இருக்கு, அதை போட்டு நான் தேய்ச்சி எடுத்துருவேன், அது ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க நீ. ஓ சரிங்க நீ. நான் மாமா பால் வாங்க போயிருக்காரு, வாங்கிட்டு வந்தோடனையும் காப்பி வச்சு தரேன். இருக்கட்டுங்க நீ, நான் தான் போய் கை கால் மொத்த கழுவிட்டு வந்துடுறேன். என்ன வேலை செய்யணும்னு சொல்லுங்க. அதெல்லாம் ஒன்றும் வேணாம், நான் பார்த்துக்கிறேன் போங்க. இல்லைங்க நீ, ஏதோ காய்கறி அறியணுமா என்னன்னு சொல்லுங்க. முதல்ல கை கால் மொத்த கழுவிட்டு வாங்க, அப்புறமேட்டுக்கு இந்த வேலையை பார்த்துக்கலாம். அதெல்லாம் நான் பார்த்துக்குவேன் வேகமா. இருக்கட்டும் நீ, சொல்லுங்க நீ. இந்த வெங்காயம் உரிக்கணும், அடுத்து இந்த பொரியலுக்கு காயரிஞ்சு வைக்கணும், இந்த ரசம் தான் வைக்கணும். நான் வச்சா புளிக்குது அப்படின்னே தான் உங்கள் அண்ணன் சொல்லுவார். நீங்கள் எதுவும் வச்சிடுறீங்களா? சரிங்க நீ. பருப்பு வெந்தோடனே பருப்பு தண்ணி கொஞ்சம் எடுத்து வைங்க. பருப்பு தண்ணியில் நான் ரசம் வச்சிட்றேன். சரி நீ, இந்த கை கால் கழுவிட்டு வந்துடுறேன். முதல்ல எல்லாம் வீட்டுக்கு வந்தானா தூங்கி படுக்கையிலேருந்து எந்திரிக்கிறதுக்கே 8:30 மணி 9 மணி ஆகும். இன்னைக்கு பாரு, ஒரு பக்கம் விடியுதோ விடியலையோ 5:45 எந்திரிச்சிட்டா. அம்மா வீட்டுக்கு வந்து அம்பிட்டு சொகுசா இருப்பா. இன்னைக்கு எல்லாம் பறி கொடுத்துட்டு வரவும் மூஞ்சே சரியில்லை, பார்க்கவும் பாவமாக இருக்குது. என்ன பண்ணி தொலையப்போ, குடும்ப நாடு இப்படி இருக்கக்கூடாது. இவளை அந்தவ வாயை பொத்திக்கிட்டு வந்திருக்கிறா. நான் மாதிரி இருக்கணும். இப்படியெல்லாம் என் புருஷங்காரன் எல்லாத்தையும் எழுதி கொடுத்துருந்தேன், கிழிக்கிற கிளியே வேறு மாதிரி ஆகிருக்கும். நீ உன் புள்ள எழுதி கொடு, எனக்கு டைவர்ஸ் கொடு, எனக்கு மாதம் இவ்வளோ நஷ்டம் ஈடு கொடுன்னு கேட்டு எல்லாத்தையும் எழுதி வாங்கிட்டு வந்திருப்பேன்.
இவ ஒரு லூசு, இவளுக்கு எதுவும் தெரியாது. கேட்டா புருஷனா முக்கியம், புருஷனா முக்கியம், கல்லானாலும் கணவன், புல்லானாலும் புருஷனுவா. அவனும் கல்லு மாதிரியே கிடக்குறான் பாரு, மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு வந்து. ஐயோ ஆண்டவனே, என்ன ஜென்மங்கனே தெரியல. கூட பிறந்தவளா இருந்தாலும் ஒரு அளவுத்தான் செய்யணும். இப்படியா மொத்தத்தையும் எழுதி கொடுத்துட்டு பொண்டாட்டி பிள்ளைய நாட்டு ரோட்டில் நிறுத்துறது? இவனுங்களாம் என்ன மனுஷங்கனே தெரியலப்போ. என்ன மாதிரி இருக்கணும். அடியே, நீ கல்யாணம் பண்ணாலும் சரி, காலம் முழுக்க நீ கட்டையில் போனாலும் சரி, ஒன்னால இதெல்லாம் பண்ண முடியாது. நீ என்ன பண்ணுமோ பண்ணிக்க அப்படின்னு சொல்லி கட் அண்ட் ரைட்டாக பேசி விடுவேன். இவங்க என்னமோ அப்பத்தான் தங்கச்சி வாழ்க்கை தொங்கச்சி வாழ்க்கைன்றாங்க. இந்த மாதிரி அக்கா தங்கச்சி உள்ள பயல்களையே கட்டிக்க கூடாதுடா சாமி. கட்டினாலே இதுதான் ரோதனை. அவங்க நல்லாக்குன்னு நினைக்கிறானே தவிர நம்ம நல்லாக்குன்னு கொஞ்சம் கூட நினைக்க மாட்டேங்கிறாங்கடா. உள்ள வா. எப்படி இருக்கு? சும்மா சொல்லக்கூடாதுங்க, நீட்டா அழகா இருக்கு. அப்புறம் சும்மாவா, தூணெல்லாம் பாரு, 100 வருஷத்து தூண் மாதிரியா இருக்கு. ஆமாங்க, அப்படியே இப்ப செஞ்ச மாதிரி அப்படியே இருக்குங்க. அந்த காலத்திலேயே எந்த அளவுக்கு அறிவா நுணுப்பமா செஞ்சிருக்காங்கன்னு பாரு. அவங்களாம் என்ன நம்மள மாதிரி என்ன டிகிரி படிச்சாங்களா இல்லை இன்ஜினியரிங்கு தான் தனியாக படிச்சாங்களா? ஒன்றும் இல்லை. ஆனால் திறமை எப்படி பார்த்தியா? 4 பேர் வந்தால் நம்ம சோபா வாங்கி போடணும், சேர் வாங்கி போடணும் உக்காடுறதுக்கு. ஆனால் இவங்க எப்படி முற்றத்தை கட்டி விட்டு வரவங்களெல்லாம் இதிலே உட்கார வைக்கிறது, இதிலே படுக்க வைக்கிறது, இதிலே விருந்து போடுறதுன்னு எல்லாம் பண்ணிக்கிறாங்க. குழந்தைய குளிப்பாட்டினா கூட இதிலே வச்சுக்கலாம். நம்மள மாதிரி அங்கே தூக்கிட்டு ஓடணும் இங்கே தூக்கிட்டு ஓடணும்லாம் இல்லை. ஆமாங்க, பக்காவாக இருக்குங்க. இந்த மாதிரி வீடெல்லாம் இப்போ கட்டணும்னு வச்சுக்க, ஊருப்பட்ட காசு ஆகும் தெரியுமா? ஆமாம் ஆமாம், ஒரு செங்கலே 18 ரூபா, அவ்வளோ ரேட்டு சொல்கிறான். 20 ரூபா 25 ரூபான்னு. அப்படி இருக்கும்போது இதெல்லாம் வாங்கணுமா? நினச்சி கூட பார்க்க முடியாது. கதவெல்லாம் பார்த்தியா, இன்னும் உடையவே இல்லை. அப்படியே லாக்கெல்லாம் போட்டால் அப்படியே பயங்கரமாக இருக்குது. திருடன் வந்து கூட இந்த கதவை உடச்சி பிரிச்சுக்கிட்டு வர முடியாது. யார் இவங்க நடு வீட்டில் வந்து நின்றுக்கிட்டு என்னென்னமோ பேசிக்கிட்டு இருக்காங்க? ஆமாங்க, லாக்கெல்லாம் பயங்கரமாக இருக்குது. அதான் திருடனுங்க வந்து ஓட பிரித்தாலும் ஓட்டுக்கு நடுவில் இருக்க பலகையை பண்ணிட்டு உள்ளே வர முடியாது. அம்மா கிட்ட போய் சொல்லு. ஏங்க, எனக்கு வீடு ரொம்ப பிடிச்சி போச்சுங்க. மொத்தமாக எல்லாமே நல்லா இருக்குங்க. அங்கிட்டு ரூமெல்லாம் இருக்குது, வேணா போய் பாரு. சரிங்க, பரவாயில்ல. வீடுமே நல்லா நீட்டாக வச்சுருக்காங்க. ஏங்க, தண்ணி வசதியெல்லாம் எப்படின்னு தெரியலையே. அதெல்லாம் பின்னாடி பக்கம்தான் இருக்கும். நீ முதல்ல போய் பார்த்துட்டு வா போ. எப்படி எப்பா பாத்ரூம் போயிட்டு வரவங்கப்பா கண்ணே பளிச்சுன்னு தெரியுது. என்னமோ தெரியல, இருட்டிக்கிட்டு வந்த மாதிரி ஆயிப்போச்சு. எம்மா எம்மா, ஏண்டி எம்மா எம்மான்னு ஏலம் போட்டுக்கிட்டு இருக்க? வரத பார்த்தாலே பயமா ஆயிடுச்சு. என்ன? எம்மா, யாரும் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்கம்மா. யாரும் வந்திருக்காங்களா? யாரு என்னன்னு கேட்க வேண்டியதானே? ஏம்மா, வந்ததுலேருந்து திருடன் வந்தா உடைக்க மாட்டான் வைக்க மாட்டான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருக்காங்கம்மா. யாரடி அது நம்ம வீட்டுல வந்து அப்படியெல்லாம் பேசுறது? இந்த சைடு தான் பைப்பெல்லாம் இருக்கும் போல இருக்கு. யாருப்பா நீங்க? அழகு சுந்தரன் சொல்லலையா இன்னைக்கு வீடு பார்க்க வரேன்னு சொல்லி? ஆமா ஆமா ஆமா, பையன் சொன்னா ஏதோ ராஜான்னு ஒருத்தர் வருவாருன்னு. அதாம்மா, ராஜா நான் தான். என் ஒய்ஃபை வீடு பார்க்கணும் நாங்கள், அதான் கூட்டிகிட்டு வந்தேன். ஓ அப்படிங்களா? சரிங்க சரிங்க. பைத்தியக்காரி, வீடு பார்க்க வந்திருக்காங்க, அதுக்குள்ள அதை இதுன்னு சொல்லி என்னையவே அடி வயிற்றுல புளி கரைக்க வச்சுவிட்டேன். போடி என்கிட்ட. நான் என்னமா பண்ணுவேன்? வந்ததுலேருந்து அவங்க தான் அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாங்க. அத்தான் குடுகுடுன்னு ஓடி வந்தேன். நீயும் பயந்து என்னையும் பயம் வந்து மறுபடியும் களிய வச்சிருவா போல இருக்கு. வீடெல்லாம் பார்த்துட்டீங்களாப்பா? உள்ளுக்குள்ளே எல்லாம் பார்த்துட்டோம்மா. எல்லாம் நல்லா நீட்டாக வச்சுருக்கீங்க, எல்லாமே நல்லா இருக்கு. ஓ சரிங்கப்பா. தண்ணி வசதியெல்லாம் இருக்குங்களா? வெளியே பைப் லைன் போடுறதுக்கு சொல்லி இருக்குமா, ஊர் பைப்பு. அது இன்னும் போடலை. அதுக்கு ஒரு 5500 கட்டணும். நாங்கள் காசு இல்லாமல் போடலை. நம்ம வீட்டில் அங்கே போய் தண்ணி தூக்கிட்டு வருவோம். நான் இந்த பைப்புலேருந்து நம்ம அடித்து எடுத்துக்குவோம், அடி பைப்பில். போரில் இல்லைங்களா? இல்லைம்மா இல்லைம்மா, அந்த காலத்தில் கட்டினது இது. அதனால இதுக்கு இன்னமும் வத்தவே இல்லை இந்த அடி பைப்பு. இன்னமும் எப்போ வேணாலும் அடித்து நம்ம தண்ணியை எடுத்துக்கலாம். ஓ சரிங்க. சரிம்மா, உங்கள் தோட்டம் எங்கே இருக்குது? இங்கேருந்து பக்கம் தான்ப்பா. ஓ சரிங்கம்மா. இதெல்லாம் பார்த்துட்டோன்னா நாங்கள் நாளைக்கே அமௌண்ட் கொடுத்துருவோம். கையெழுத்து போட்டு ரெஜிஸ்டர் பண்ணியாச்சுன்னா. அதான். ஓ அப்படிங்களாப்பா. பையன் ஊருக்கு போயிருக்கான் வேலை விஷயமா. வரத்துக்கு 1 வாரம் ஆகும். அப்படிங்களா? சரிங்க. அப்போனா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் நான் எல்லாம் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாரு. நம்ம என்னன்னு பார்த்து பேசிக்கலாம். ஓ சரிங்கப்பா. எம்பிட்டுப்பா வேலை பேசியிருக்காங்க? இது 30 லட்சங்க. அந்த கார்டு ஒரு 30 லட்சம். மொத்தம் 60 லட்சத்துக்கு பேசியிருக்கு.
சரிங்கப்பா, கொஞ்சம் போட்டு கொடுக்கலாம். போட்டு கொடுக்கலாமா? எனக்குமே அந்த அளவுக்கு இருந்தால் தானம்மா கொடுக்க முடியும். இதுவே நான் அங்கே இங்கே லோன் போட்டு தான் வாங்கி கொடுக்குறேன். என்கிட்டயே அந்த அளவுக்கு பணம் இல்லைம்மா, புரிஞ்சுக்கங்க. இல்லைங்கப்பா, அந்த காலத்தில் கட்டின வீடு ரொம்ப கஷ்டப்பட்டு கட்டணும். இப்போ பிள்ளையோட கல்யாணம் ஒரு கஷ்டன்றனால தான் கொடுக்குறோம், இல்லைன்னா கொடுக்கவே மாட்டோம். எனக்குமே உங்கள் வருத்தம் புரியுதுமா. இத்தனை வருஷம் இருந்த வீட்டை இன்னைக்கு ஒருத்தர் கேட்கும்போது தூக்கி கொடுக்கறது எம்பிட்டு வருத்தம்னு புரியுது. ஆனாலும் எங்ககிட்டயும் அந்த அளவுக்கு இல்லை. இந்த பணமே நான் வந்துட்டு கடன் வாங்கி தான் கொடுக்குறேன். அதுவும் இல்லாமல் அழகு வந்து டீ கடையில் எனக்கு பழக்கம், அப்படி போக வர பழக்கன்றனால அவருக்காக தான் இந்த 60 லட்சமும் கொடுக்குறேன். இல்லைன்னா வேற ஒருத்தவங்களாம் இருந்தால் அடிமா ரேட்டுக்கு அடித்து பேசி வாங்கியிருப்பேன். அவரோட கஷ்டம்லாம் சொல்லவும் தான் இது. அதனால் புரிஞ்சுக்கோங்க. ஓ சரிங்கப்பா சரிங்கப்பா. இந்த காசையெல்லாம் நான் குறைச்செல்லாம் கொடுக்க மாட்டேன். 60 லட்சமும் அப்படியே கையில் கொடுத்துருவேன். சரிங்களா? ஆ சரிங்கய்யா. நாங்களும் இப்போ கொடுக்கறதா இல்லைங்க, பிள்ளைக்கு கல்யாணம் வச்சு அவங்க வீட்டில் 50 சவரன் போடு, நான் ரொக்கம் வேணும் பாத்திரம் மண்டம் வேணும்னு கேட்டுவிட்டாங்க, அதனால தான் கொடுக்கறதா போச்சு. புரியுதுமா. எல்லாமே அவர் என்கிட்ட சொன்னார். வருத்தப்படாதீங்க. ஒன்று இழந்தா இன்னொன்று கிடைக்கும். இது இல்லைனாலும் இன்னொன்று உங்களுக்கு நல்லபடியாக அமையும். கவலைப்படாதீங்க. பால் வாங்க போனார் இந்த மாமா, இன்ன வரைக்கும் பால் வாங்கிட்டு இருக்காரு. போனமா வந்தமானே இருக்க மாட்டாரு. எப்போ பார்த்தாலும் அங்கே போய் நின்று பேசி இங்கே போய் நின்று பேசி வரத்துக்குள்ள அந்த பாலே கெட்டு போயிடும். குளிச்சுட்டு வந்துட்டீங்களா? ஆமாங்க நீ, கை கால் முகம் தான் கழுவலான்னு பார்த்தேன். அதுக்கப்புறம் சரி எதுக்கு சும்மா அப்படின்ட்டு தான் குளிச்சுட்டு வந்துட்டேன். இந்த வேலைக்கு வேற போகணும். வேலைக்கு போறீங்களா? எங்க? நம்ம தோட்டத்துக்கு தான் நீ. அட கம்முன்னு இருங்க, சும்மா அங்க இங்கன்னு போய்கிட்டு இருக்காம. அதுவும் இல்லாம அங்கிட்ட எரும மாடு வேற இருக்குது. உங்க அண்ணன் என்னையவே காட்டெருமை இருக்கனால விட மாட்டாரு. இதுல நீங்க போயிட்டு எதையும் ஒண்ணு இழுத்துக்கிட்டு வராம கம்முன்னு வீட்டோட இருங்க. இல்லைங்க நீ, எல்லாரும் வீட்டில் இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாதுங்க நீ. கல்யாணம் வேற இருக்கு, செலவு வேற கிடக்கு, என்ன பண்ணுறது? அவர் ஒத்தாள் சம்பாத்தியத்தையே பார்த்துக்கிட்டு இருக்க முடியுமா? ஏற்கனவே வீடு காடெல்லாம் கொடுத்தாச்சு, இப்போ இங்கேருந்து சம்பாரிச்சு அதையும் கொண்டு போய் கொடுங்க. நல்லா மெச்சுக்கு வாங்க உங்களை. என்ன பொழப்பு பொழைக்கிறீங்க? என்ன பொழப்பு பொழைச்சி என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? இருந்ததெல்லாம் கொடுத்துக்கிட்டு இருந்தா இப்போ இங்கே கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு அதையும் கொண்டு போய் கொடுக்குறேன்றீங்க. அதுக்கு இல்லைங்க நீ, வீட்லேயும் கஷ்டம், யாரை தான் நொந்துக்க முடியும் பாருங்க. இங்கே பாருங்க, அவங்கவுங்களுக்கு கையங்காலும் நல்லா தான் இருக்குது. அவங்க பொழப்ப பார்த்துப்பாங்க. வீட்டையும் ஊற்றி எல்லாம் கொடுத்துக்கிட்டு கடைசியில் இப்படி தான் வந்து நிற்கணும். ஒரு அளவு தான் செய்கிறதுக்கு. தானமும் தர்மமும் கூட தனக்கு போகத்தான். நம்ம எல்லாத்தையும் தானம் பண்ணிவிட்டு கடைசியில் இப்படி வந்து நிற்க முடியுமா? நானே பையனை பெற்று வச்சிருக்கேன். வருங்காலத்துக்கு அவனுக்கு அது வேணும் இது வேணும்னு சீட்டு போட்டு சேர்த்துக்கிட்டு இருக்கேன். ஆனால் நீங்கள் என்னத்தை சேர்த்து வச்சிருக்கீங்க? ஒரு பொட்டை பிள்ளை இருக்குது, அதுக்கு ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிருக்கீங்களா? சொல்லுங்க பாப்பா. நல்ல செருப்பால் அடித்த மாதிரி கேட்குறீங்க நீ. எதை எடுத்தாலும் குடும்பம் குடும்பம்னு சொல்லி இந்த கழுத்தில் கிடக்கிறது மொத்தத்தையும் குடும்பத்துக்காக கொடுத்து விட்டேன். ஒன்றுமே இல்லை நீ, வெறுங்கையோட தான் வந்திருக்கோம். நம்ம ஊர்லேயே அந்த காலத்திலேயே அம்புட்டு நகை போட்டு கட்டி கொடுத்ததுன்னா உங்களைத்தான். அப்படியெல்லாம் கட்டி கொடுத்துவிட்டு இன்னைக்கு குண்டுமணி கூட இல்லாமல் வந்து நிற்கிறீங்க. அவங்களாம் அதெல்லாம் நினச்சி பார்த்தாங்களா? எனக்கே வயிறு எரியுது. மாமா அத்தையும் அம்புட்டு கஷ்டப்பட்டு போட்டிருக்காங்க. அப்போல்லாம் நகை விலை கம்மி, இப்போ நகை விலை எம்புட்டு வந்து நிற்கிது பாருங்க. வாங்க முடியுமா? அது இருந்தாலும் இன்னைக்கு கல்யாணத்தை ஜாம்னு பண்ணி இருந்திருக்கலாம். கடன் வாங்கணுன்ற அவசியமும் இல்லை, இப்படி எல்லாத்தையும் விற்கணுன்ற அவசியமும் இல்லை. எல்லாம் எங்கள் தலையெழுத்து தண்ணி. என்ன தலையெழுத்து? ஒரு குடும்பத்தில் ஒரு பொண்டாட்டின்றவ பொறுப்பாக இருக்கணும். புருஷன் 10 ரூபா கொண்டு வந்தாலும் 5 ரூபாயை வீட்டு செலவுக்கு மற்றவங்க செலவுக்குன்னு பார்த்தாலும் 5 ரூபாயை மிச்சம் பிடிக்கணும். அவள் தான் பொண்டாட்டி. புருஷன் ஊதாரி, பொண்டாட்டியும் ஊதாரி, அப்படி மொத்தத்தையும் கொடுத்தா என்ன பண்ணுறது? என்னையெல்லாம் எடுத்துக்கங்க. உங்கள் அண்ணனுக்கு தெரிஞ்ச ஒரு சீட்டு, உங்கள் அண்ணனுக்கு தெரியாமல் ஒரு சீட்டுன்னு அவருக்கு தெரியாமல் அத்தனையும் நான் சேமித்து வச்சுருப்பேன் தெரியுங்களா? 10 ரூபா ஒரு வீட்டு செலவுன்னு கொடுத்தாலும் 8 ரூபா செலவு பண்ணிவிட்டு 2 ரூபாய் மிச்சம் பண்ணி வச்சிருவேன். என் பையனுக்கு வேணும், வருங்காலத்துக்கு ஏதாவது தேவைப்படும்னு. உங்களை மாதிரி பொழப்பு பொழைச்சா நல்லா இருக்குமா? இன்னத்துக்கும் உங்களை மாதிரி நானும் வீட்டில் தான் இருக்கேன். நான் என்ன வெளியூருக்கா வேலைக்கு போகிறேன்? அண்ணன் சம்பாத்தியம் வேற, இவரோட சம்பாத்தியத்துக்கு என்ன தண்ணி மிச்சம் பண்ண முடியும்? என்ன சம்பாத்தியத்திலே இருந்தாலும் மிச்சம் பிடிக்கணும். மிச்சம் பிடிக்காதவெல்லாம் ஒரு குடும்பத்தை நடத்த முடியுமா? அவர் 10 ரூபா சம்பாரிச்சாலும் அவங்க அம்மா கையில் தான் கொடுப்பாங்க. அவங்கள தான் செலவுக்கு பார்த்து கொடுப்பாங்க. இங்கேயும் அப்படித்தான். உங்கள் அண்ணன் சம்பாதிச்ச காசுன்னு அப்படியே என்கிட்ட கொடுத்துருவாருன்னு நினைக்கிறீங்களா? 10 ரூபா கூட கொடுக்க மாட்டாரு. உங்கள் அம்மா கிட்ட தான் கொடுப்பாரு, இல்லைன்னா உங்கள் அப்பா கிட்ட கொடுப்பாரு. அவங்களா பார்த்து தான் செலவுக்கு எனக்கு கொடுப்பாங்க. அதை வச்சு தான் நான் பண்ணி எல்லாம் மிச்சம் பண்ணுறேன். 10 ரூபானாலும் இப்போ என் குடும்பத்துக்கு எடுத்து நான் செலவு பண்ணலாம் வைக்கலாம். உங்கள் அண்ணன் கேட்க முடியுமா? இல்லை இவங்க யாராவது கேட்க முடியுமா? அப்படி சிறுக சேமிக்கணும். அதை விட்டுவிட்டு இப்படி இருந்தீங்கன்னா என்ன பண்ணுறது? இல்லைங்க நீ, இனிமேல் பொறுப்போடு இருந்து கொடுத்து நடத்துவேன். நீ குடும்பத்தை நடத்துவேன். ஆமாம் போங்க. கண்ணு கட்டதுக்கு அப்புறம் சூரிய நமஸ்காரம் பண்ணி என்ன பிரயோஜனம்? வாழ்கிற காலம் மொத்தமாக அந்த குடும்பத்துக்காக ஒழிச்சு தள்ளிட்டீங்க. இனி என்ன பண்ண முடியும்?
இனி எல்லாம் நமக்கு நோயும் வந்துடும். இதோட நம்ம என்ன வேலை வெட்டி பார்க்க முடியும்? அதான் நீ குடும்பம் குடும்பம்னு எல்லாம் அவங்களுக்காகவே செஞ்சோம். கடைசியில் இப்படி நிறுத்தி போட்டாங்க. சரி விடுங்க, 1000 தான் குடும்பமாக இருந்தாலும் அவங்கவுங்களுக்கு வாய் வயிறு இருக்குது. அவங்கவுங்க சாப்பிட்டாதான் அவங்கவுங்க வயிறு நிறையும். நீங்கள் எனக்காக சாப்பிட்டாலும் இல்லை நான் உங்களுக்காக சாப்பிட்டாலும் நம்ம 2 பேர் வயிறு நிறையாது. அதை புரிஞ்சுக்கிட்டா சரிதான். இந்த விசில் வரப்போகுது. அடுத்து இந்த உலைய வச்சுட்டு இந்த காயை இது பண்ணுவோம். வாங்க போய் பொழப்பு பார்ப்போம். அதையே பார்த்துக்கிட்டு இருந்தோம்னா நம்ம பொழப்பு கிழிஞ்சிடும். அவங்க பாட்டுக்கு அவங்க சொகுசாக இருப்பாங்க. இன்னைக்கு நீங்கள் எல்லாத்தையும் இழந்துக்கிட்டு வந்து உக்காந்துருக்கீங்க. இதே வேற ஒரு குடும்பமாக இருந்தால் எல்லாம் இழந்துட்டு வந்ததுக்கு வீட்டுக்குள்ளே விட மாட்டாங்க. ஏதோ நாங்களாக இருக்க போக நாங்கள் பார்க்கணும் வைக்கிறோம்.